சேட்டையின் கார்த்திக் நிகழ்ச்சிக்காக ஒரு சாலையோர நண்பரை தேடி ஒவ்வொரு முறையும் நாங்கள் பயணப்படும் பொழுது நீங்கள் கடைசியாக பார்க்கறது எங்கள்கிட்ட பேச முடிஞ்ச, அவங்களுடைய கதையை சொல்ல முடிஞ்ச யாரோ ஒருத்தருடைய ஸ்டோரியை தான். ஆனால் நாங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு நபர்களும் இயலாமையின் காரணமாகவும் மனநிலை பாதிக்கப்பட்டும் அவங்க யாரு, அவங்களுடைய கதையை நம்ம கிட்ட சொல்றதுக்கு கூட முடியாமல் இருக்கவங்களா தான் இருக்காங்க. இப்படி சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் கடந்து அவர்களையும் பார்த்து அவர்களுக்கு தேவையானதையும் கொடுத்ததற்கு பிறகுதான் சேட்டையினுடைய பயணம் அடுத்து பேசக்கூடிய நபரை நோக்கி பயணிக்குது. இந்த சேட்டையினுடைய நோக்கம் என்ன? இதில் காட்டப்படக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை மட்டும் மாற்றப்பட்டா போதுமா? நிச்சயமா கிடையாது. இதை பார்க்கக்கூடியவங்க, இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணக்கூடியவங்கள்ட்டலாம் நாங்கள் வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, உங்களுடைய இடங்கள்ல, உங்களுடைய ஏரியால, உங்களுக்கு பக்கத்துல இதே மாதிரியான சாலையோர ஆட்களை நீங்க பாக்குறீங்களா? அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு முடிஞ்சா ஒரு நாள் இல்ல ஒரு வாரம் இல்ல அவங்களுடைய வாழ்நாளுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த நீங்களும் செஞ்சு அதை வீடியோவா எடுத்து அனுப்பினாலும் நம்ம சேட்டையின் கார்த்திக்கினுடைய முடிவுல அந்த வீடியோக்கள் ஒளிபரப்பப்படும். கண்டிப்பா உங்கள் ஆதரவோடு சேட்டையனின் பயணம் தொடரும். என் நிம்மதி அது உந்தன் சன்னதி. உங்க பேர் பாட்டிமா? லட்சுமி. லட்சுமி. என் பேர் கார்த்தி. பரவாயில்ல. பரவாயில்லையா? நல்ல பேர் தான். சரி சரி. எந்த ஊர் பாட்டிமா நீங்க? நானா? திண்டிவனம் தாலுக்கா பாஞ்சாலம். வயசு எத்தனை பாட்டி? எனக்கு வயசு தான் தெரியல. தெரியலையா? சரி. எப்போ பிறந்தீங்க நீங்க? நான் குழந்தையிலே பிறந்துட்டேன். குழந்தையிலே பிறந்துட்டீங்களா? அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? கை தெரிஞ்சு போயிட்டு வெளியே வந்தேன் நான். சரி, உங்க அப்பா அம்மாலாம்? எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிலாம் இறந்துட்டாங்க. சரி. எங்கள் அக்கா பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க. என் பிள்ளையும் 3 பிள்ளை இந்த மாதிரி அவங்களும் சேர்த்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? அதனால தான் வந்துட்டேன். அப்படியா? சரி, இப்போ நைட்டெல்லாம் எங்கே தூங்குறீங்க? நான் ஊருக்கு இருக்கிறேன். இங்கே எங்கே பக்கத்துலையா? எந்த இடத்துல? போலீஸ் ஸ்டேஷன் பின்னால். போலீஸ் ஸ்டேஷன் பின்னாலையா? யார் இருக்கா உங்க கூட? எங்கள் பொண்ணுக்கிறா, பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு? அவள் தாக்கிறா. அவங்க தான் பார்த்துக்கிறாங்களா? அவள் தான் பார்த்துக்கிறேன். சரி சரி. வீட்டில் குடும்பம்லாம் இருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் இங்கே வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? நான் சும்மா தமாஷுக்கே போலீஸ்காரங்க கூட பேசிக்கினா அப்படி வந்து குஞ்சிட்டேன். சரி, இப்போது நீங்கள் உங்கள் பொண்ணு தானே, நீங்கள் இப்படி பிச்சை எடுக்கிறீங்கன்னு பார்த்து அவங்க கஷ்டப்படலையா? அவங்க எதுவும் கேட்டுக்கலையா? அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். இப்படி நீங்களே வந்துட்டீங்களா இல்லை அவங்க போய் சொன்னாங்க? நானா தான். நீங்களே தான் வந்துட்டீங்க? நானா தான் வந்தேன். பசங்க என் வயசில் பசங்கன்னா வேலைக்கு போகணும்ல? அவனுங்க போறானுங்க. அவன் போட்டாட்டி புள்ளியா அவன் பார்க்குறான். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க 3 ஆம்பளை பசங்க. 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இப்போ யாருமே அவங்க வீட்டில் உங்களை சேர்த்துக்கல? நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? அவங்களுக்கு பிடிக்காது. ஆமாம். ஏன் போக மாட்டீங்க? நான் ஒருத்தர் மூஞ்சை காட்டினா அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஓ, மூஞ்சி காட்டுறாங்களா? மூஞ்சை காட்டுவாங்க. நான் இத்தனைக்கும் ஊர் வாசலில் நான் தான் சுத்தம் பண்ணுவேன், கிளீன் பண்ணுவேன். நான் இப்போ இந்த வயசில் இப்படி? ஆமாம். என்கிட்ட மட்டும் பேசுகிறீங்க? உங்கள்கிட்ட பேசுகிறதுனா என் பிள்ளை மாதிரி. என் பிள்ளை மாதிரி. சரி சரி. உங்கள் பேரனுங்களுக்கு பசங்க இருக்காங்களா? கொள்ளு பேரன் ராதாகிருஷ்ணனுக்கு 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு நாளைக்கே இன்னைக்கு எனக்கு வயசுக்கு வரேன். அதுக்காகத்தான் அங்கே குந்துறேன் நான். சரி சரி. இப்போ அவங்க ஒரு பொண்ணு இப்போ வயசுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்க பொண்ணுக்கு? என்ன பண்ணுவீங்க? எதுனா கொடுப்பேன். ஒரு 200 300 கொடுப்பேன் அவன் கையில். கொடுப்பீங்க? செலவு பார்த்துருக்கேன். இந்த வயசுலேயே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கால் வலிக்குதா? நிறுத்தி. காலில் கூட்ரு ஏறிடுச்சு. என்னது அது? இந்த கூட்ரு ஏறிடுச்சா? எப்போ? அதுதான் வீங்கிச்சு. எப்போ ஏறிச்சு? அதுதான் காலை மடக்கி வச்சு வேற வச்சு நீடிச்சு. இந்த வீங்கி போயிடுச்சு. எப்போ ஏறிச்சு ஸ்கூட்ரு? அது அங்கே கொஞ்சம் அப்போ ஏறிடுச்சு. குட்டா தசை உடனே. அப்போ நீங்கள் கொஞ்சம் உள்ளேயாவது தள்ளி உட்காரலாம்ல? தள்ளி தான் அதுதான் பிடி தள்ளி உக்காரத்துக்கு. நான் நீங்கள் வாட்டி காலை நீட்டி வச்சு ஸ்கூட்ரு ஏறிடுச்சுன்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது? யாருன பிள்ளை என்ன பண்ணலாம்? சண்டையாக வாங்கலாம். ஆச்சா போடலாம். எனக்கு வைக்கிறேன்.
நீ சும்மா நீ சும்மாவா இருப்ப? நான் சாப்பிட்டேன். எங்கே சாப்பிட்டேன்? நான் சாப்பிட்டு தான் வந்தேன். எங்கே சாப்பிட்டேன்? நான் எது சும்மாவா குடிக்கிறேன்? நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சரிங்க பாருங்க, அடுத்து இங்கே உட்கார்றப்பெல்லாம் கவனமாக உட்காருங்க. வண்டியெல்லாம் இங்கேருந்து போகிறப்ப காலை நீங்கள் வாட்டுக்கு இப்படி நீட்டிகிட்டு இருக்கிறது வண்டி ஏறிட்டு போச்சுன்னா யார் வருவாங்க? காசே போட மாட்டேங்கிறாங்க. யார் ஒருத்தர் வர மாட்டாங்க. அது மாதிரி தான் ஏறிச்சு. பார்த்து அடுத்து பேத்திக்கு வந்து நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. அதுக்கு தான் இருக்கிறீங்க. பேத்திக்கு செய்யலாம், நல்லபடியாகவே செய்யலாம். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நானும் இந்த பக்கம் தான் போயிட்டுருக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நானும் செய்கிறேன். சரிங்களா? வா வீட்டுக்கு. வீட்டுக்கு வரட்டா? இவ்வளோ நேரம் கூப்பிடவே இல்லை, இப்போ கூப்பிடுறீங்க. பழகலையே. பழகலையா? பழகலையே. நான் இப்போ பாருங்க, உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்க. பார்க்குறீங்களா? நீங்கள் அழகாக இருக்கீங்களா? அப்படித்தான் இருப்பேன் நான் நல்லா. அதுக்காகத்தான் ஊரில் கூட எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆயா படுறா, அப்படியே இது படுறா அப்படின்னாங்க. சரி சரிங்க, அங்கே பாருங்க. சரிங்க, எனக்கு ஒரு போட்டோ கொடுங்க. சரி. ஆமாம். சரி, நான் வேறு உங்கள் வியாபாரத்தை நான் எடுத்துட்டேன்னா ஏன் என்ன வாடி வாடியா கொடுக்குறேன் எனக்கு இந்த மாப்பிள்ளைங்க. இந்த மாப்பிள்ளைங்கெல்லாம் வாடி கொடுக்குறேனுங்க. ஒரு கால்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஓடி போடுவாங்க. சரி, என் பேர் ஞாபகம் இருக்கா? இல்லையே, மறந்துட்டீங்க. சத்தியமா இல்லை, மறந்துட்டேன். கார்த்தி. காட்டியா? அப்போ ஈஸியாக வரும் எனக்கு பேர். ஈஸியாக வரும். ஈஸியாக வருமா? ஏன்? காட்டிட்டு ஈஸியாக வரும் எனக்கு. இப்போல்லாம் எப்படி பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லையா? விக்னேஷ் காந்த்னு பேர் வச்சுருக்காங்க. அது கூட புரியாது. அது புரியாது. விக்னேஷ் காந்த் எப்படி புரியும்? தெரியாது. அது கூட கூப்பிடவே முடியாது. கூப்பிடவே முடியாது. விக்னேஷ் காந்த் கூப்பிடவே முடியாது. கூப்பிடவே முடியாது.